தமிழ்நாடு சார்ந்து என்னென்னலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில், அதை பற்றி சொல்லிடுறேன். மொதல் விஷயம், அதிவேக ரயில் வழித்தடம். ஒரு 7 வழித்தடங்க இந்த முறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில். அதில் 2 பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் அண்ட் ஹைதராபாத் டு சென்னை, இதை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. 7ல் 2 சென்னையை பேஸ் பண்ணி வந்திருக்கு. நல்ல விஷயம். மலையேற்றம் இருக்குல்ல, இந்த ட்ரெக்கிங்லாம் போவாங்கள்ல, இதெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் ட்ரெக்கிங் எவ்வளோ பிரபலம் நான் தான் சொல்லி ஒன்று தெரியணும் அவசியம் கிடையாது. எங்கே பார்த்தாலும் சிவனை தேடி மலையேற மக்களோட எண்ணிக்கை இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம், பக்தர்கள் எண்ணிக்கையும் அதிகம். நம்ம தமிழ்நாட்டில் புதிய மலையை அவங்க கை காமிச்சிருக்காங்க மத்திய அரசு. இங்கே மலையேற்றத்தை ஊக்குவிக்க புதிய திட்டம் கொண்டு வரப்படும்ன்றாங்க. பொதிகை மலை மாதிரியே ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட், அப்புறம் ஜம்மு, இங்கேயும் மலையேற்றம் சார்ந்த ஊக்குவிப்பு திட்டம் கொண்டு வராங்களாம். இதுக்கப்புறம் நம்ம தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் தொல்லியல் தளம் இருக்குல்ல, இதை உலகத்தர சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் அப்படின்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நாடு முழுக்க கிட்டத்தட்ட 15 தொல்லியல் தலங்களுக்கும் பொருந்தவங்க இந்த அறிவிப்பு. 15ல் 1 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி ஆதிச்சநல்லூர் பேர் உள்ள வந்திருக்கு. எனக்கு என்ன ஒரு மனக்குறை, கீழடி இன்னும் உங்கள் கண்ணில் பள்ளியா? சரி, ஓகே. பழவேற்காடு, இங்கே பறவைகளை கண்காணிக்கிறதுக்காக 3 கண்காணிப்பு கோபுரங்கள் உருவாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரோ, இதெல்லாம் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஷாக் ஆச்சு? எனக்கு அதே மாதிரி தான் ஷாக் ஆச்சு. தமிழ்நாடு சார்ந்து அனௌன்ஸ் பண்ண எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் 3 டவரை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன பண்ணுறது, ஓகே விடுங்க. ரேர் எர்த் காரிடார்ஸ் இருக்குல்ல, இது இந்தியா முழுக்க சில பகுதிகள் சார்ந்து இதுக்கப்புறம் உன்னிப்பாக கொண்டு போகப்படும் சொல்கிறாங்க. அதில் ஆந்திர பிரதேஷ், கேரளா, ஒடிஷா, நம்ம தமிழ்நாடு வந்திருக்குங்க அந்த லிஸ்ட்டில். ஏன்னா உலகம் முழுக்க இப்போ ரேர் எர்த் மெட்டீரியல்ஸை பேஸ் பண்ணி தான் உலகளாவிய அரசியலே வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. யுக்ரைன்லேருந்து அமெரிக்கா ஆசைப்படுறது இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் தான். கிரீன்லாந்து வேணும்னு அமெரிக்கா துடிச்சிக்கிட்டு இருக்குல்ல, அது பாதுகாப்பு சார்ந்தெல்லாம் கிடையாது. அவங்க பாதுகாப்புன்னு மென்ஷன் பண்ணுறது நிலத்தை பேஸ் பண்ணி இல்லை, நிலத்துக்கு கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா வளம், ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ், அதை பேஸ் பண்ணி தான். ஸோ உலகம் முழுக்க பெரிய பெரிய வல்லரசு நாடுகள் வரைக்கும் பெருசாக குறி வச்சிருக்கிறது இந்த ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் தான். இதை டார்கெட் பண்ணி தான் இந்திய அரசும் இந்த காரிடார்ஸை உருவாக்குற விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க.